வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஒரு தரைப்படை தாக்குதல் நடக்க போகுதா? அதுக்கான இராணுவ அரசியல் அறிகுறிகள் என்னென்ன? இது வெறும் ஊகம் கிடையாது. நமக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு நாம இத அலசி ஆராய போறோம். வாங்க உள்ள போலாம். நாம சீக்கிரமே ஈரான் மேல படையெடுக்க போறோம்னு நினைக்கிறேன். கேக்குறதுக்கே அதிர்ச்சியா இருக்குல்ல? இது நம்மளோட ஒரு சோர்ஸ் சொன்னது. இன்னைக்கு நாம அலச போற மைய கேள்வியே இதுதான். நிஜமாவே வெறும் பேச்சோட நிக்க போகுதா, இல்ல ஒரு பெரிய தரைப்படை தாக்குதலுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கா? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆதாரங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் பார்வை நேரா களத்துல இருக்கிற படை வீரர்கள் மேலதான். குறிப்பா 82வது ஏர்போர்ன் டிவிஷன். அவங்களுக்கு இப்ப கொடுத்திருக்கிற உத்தரவுகள் ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவத்தை அப்படியே நமக்கு ஞாபகப்படுத்துது. என்ன நடக்குதுன்னு சரியா புரிஞ்சுக்க முதல்ல இந்த படை நகர்வுகளை நம்ம பார்க்கணும். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. மார்ச் 6ஆம் தேதி 82வது ஏர்போர்ன் டிவிஷனுக்கு ஒரு வார்னிங் ஆர்டர் வருது. 18,000 வீரர்களை வெறும் 48 மணி நேரத்துல உலகத்துல எங்க வேணும்னாலும் இறக்க தயாராருங்கன்னு சொல்றாங்க. அதே நாள்ல அவங்களோட ரொம்ப முக்கியமான 21 நாள் JRTC ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரத்து செய்யப்படுது. இது ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயம். அடுத்து மார்ச் 14ஆம் தேதி அவங்களோட போர் விமானப்படைய மத்திய கிழக்குக்கு அனுப்புற வேலைய 2 மாசத்துக்கு முன்னாடியே வேகப்படுத்துறாங்க. இதெல்லாம் எதுக்கு இவ்ளோ அவசரமா நடக்குது? இப்ப இந்த ஒப்பீட பாருங்க. நிஜமாவே இதுதான் கவலைக்குரிய விஷயம். நாம பார்த்த இந்த 2 முக்கியமான விஷயங்களும், அதாவது ட்ரைனிங் ரத்து செஞ்சதும் படையெடுப்ப துரிதப்படுத்தினதும் கடைசியா எப்ப நடந்துச்சு தெரியுமா? 2003ல ஈராக் மேல படையெடுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. இப்ப அதேதான் திரும்ப நடக்குதா? இது வெறும் படை வீரர்களை அனுப்புற விஷயம் மட்டும் இல்ல. மொத்தம் மிலிட்ரியும் உச்சகட்ட தயார் நிலையில இருக்கு. 18,000 வீரர்கள் 48 மணி நேரத்துல கிளம்ப ரெடி. விமானங்கள்லாம் ரன்வேல லோட் பண்ணி காத்துட்டு இருக்கு. முக்கியமா தாக்குதல் மற்றும் மருத்துவ ஹெலிகாப்டர்களை கப்பல்ல அனுப்பாம நேரா பறக்க வச்சு கொண்டு போறாங்க. ஏன்னா வேகம் ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாம 5,000 மரைனர்ஸ், ஏர்கிராஃப்ட் கேரியர்கள், தாக்குதல் கப்பல்கள்னு ஒரு பெரிய கடற்படையே பாரசீக வளைகுடால நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு படையெடுப்புக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இப்போங்க தயாரா இருக்கு. சரி, போர்க்களத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டோம். ஆனா ஒரு போரோட உண்மையான அளவை தெரிஞ்சுக்கணும்னா நாம திரைக்கு பின்னால நடக்கிற விஷயங்களை பார்க்கணும். அதாவது லாஜிஸ்டிக்ஸ், குறிப்பா மருத்துவ ஏற்பாடுகள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 500%. இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஈரானை சுத்தி இருக்கிற எல்லா அமெரிக்க இராணுவ தளங்கள்லயும் ரத்தம் மற்றும் இரத்த மாற்றுப் பொருட்களோட கையிருப்பு 5 மடங்கு, அதாவது 500% அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இதோட அர்த்தம் என்ன? அவங்க ரொம்ப பெரிய அளவுல உயிர் சேதத்தையும் காயங்களையும் எதிர்பார்க்கறாங்கன்னு தானே அர்த்தம். இது ஒரு சின்ன சண்டைக்கான தயாரிப்பு மாதிரி தெரியல. இப்ப பாக்குற இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஜெர்மனில இருக்கிற லாண்ட்ஸ்டல் ரீஜனல் மெடிக்கல் சென்டர். இது சாதாரண ஹாஸ்பிட்டல் கிடையாது. போர்க்களத்துல காயமடைகிற வீரர்களை முதல்ல கொண்டு வர முக்கியமான இடம் இதுதான். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் சாதாரண மக்களுக்கான எல்லா சேவைகளையும் நிறுத்திடுச்சு. எதுக்கு தெரியுமா? ஒரு பெரிய பேரழிவு நிகழ்வுக்கு, அதாவது ஒரு மாஸ் கேஷுவல்டி ஈவெண்ட்டுக்கு தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாருங்க, இரத்த கையிருப்பா 5 மடங்கு ஏத்துறது, முக்கியமான இராணுவ மருத்துவமனையை தயார் பண்றது, அது மட்டும் இல்லாம ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன் மாதிரி நாடுகள்ல புதுசா கள மருத்துவமனைகளை கட்டுறது, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இந்த திட்டத்தை போடுறவங்க எவ்ளோ மோசமான விளைவுகளை எதிர்பார்க்கறாங்கன்னு நமக்கு தெளிவா புரியுது. ஓகே, ஒரு பக்கம் இராணுவ ஏற்பாடுகள் படுஜோரா நடந்துட்டு இருக்கு. இப்போ இது அப்படியே அரசியல் மட்டத்துல என்ன நடக்குதுங்கிறதோட இணைச்சு பார்ப்போம். அப்போதான் நமக்கு இந்த முழு சித்திரமும் கிடைக்கும். இந்த கவுண்டவுனை பாருங்க, எல்லாம் எவ்ளோ வேகமா நடக்குதுன்னு. மார்ச் 20 பென்டகன் தரைப்படை தாக்குதல் திட்டங்களை வெள்ளை மாளிகைக்கு கொடுக்குது. அடுத்த ஒரே நாள்ல மார்ச் 21 வெள்ளை மாளிகை ஈரானுக்கு 48 மணி நேர கெடு விதிக்குது, ஹார்மோஸ் ஜலசந்திய திறக்கணும்னு. சரி, அந்த 48 மணி நேரம் முடிகிற அதே நாள்ல 2,200 அமெரிக்கன் மரைன்ஸ் அந்த பகுதிக்கு வந்து சேர்றாங்க. மிலிட்ரி பிளான், அரசியல் கெடு, படை வீரர்களோட வருகை எல்லாமே கச்சிதமா ஒரே நேரத்துல நடக்குது. அப்போ ஒருவேளை தரைப்படை தாக்குதல் நடந்தா அவங்களோட டார்கெட் என்னவா இருக்கும்? ஆதாரங்களோட படி அது கார்க் தீவா இருக்கத்தான் அதிக வாய்ப்பு. ஏன்னா இந்த சின்ன தீவு தான் ஈரானோட பொருளாதாரத்தோட இதயம் மாதிரி. அவங்களோட மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில 90% இங்கிருந்து தான் நடக்குது. இந்த ஒரு தீவை கைப்பற்றிட்டா போதும், ஈரானோட பொருளாதாரத்தை முடக்கி ஹார்மோஸ் ஜலசந்தியையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். சரி, நாம இந்த ஆய்வோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. ஒருவேளை இந்த படையெடுப்பு நடந்தா அது எவ்வளவு கொடூரமானதா இருக்கும், அதுக்கு கொடுக்க போற விலை என்னவா இருக்கும்னு நம்ம சோர்சஸ் எச்சரிக்கிறாங்க.
நாம ரொம்ப பெரிய சேதங்களை சந்திக்க போறோம். ஒளிஞ்சிக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இருக்காது. இது அந்த சோர்ஸ் சொன்ன நேரடி வார்த்தைகள். போர்க்களத்தோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. ஆனா ஏன் ஏன் இவ்ளோ பெரிய இழப்புகள் ஏற்படும்னு அவங்க கணிக்கிறாங்க? காரணம் இதுதான். 2003ல இருந்த போர்க்களத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற போர்க்களத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு சாலையோரத்துல வச்ச ஐடி குண்டுகள் இன்னைக்கு பறக்கக்கூடியவையா மாறிடுச்சு. அதாவது ட்ரோன்கள். ரொம்ப குறைஞ்ச செலவுல செய்யப்படுற இந்த ட்ரோன்களால போர்க்களத்துல எந்த மூலையில இருக்கிற வீரரையும் தாக்க முடியும். அதனால பாதுகாப்பான இடம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒளிஞ்சுக்கவே முடியாது. இதுதான் இவ்ளோ பெரிய உயிரிழப்புகளுக்கு காரணமா சொல்லப்படுது. அப்போ ஒரு பக்கம் ராணுவ படைகள் தயார் நிலையில இருக்கு, இன்னொரு பக்கம் அரசியல் கெடு முடிய போகுது. நாம இதுவரைக்கும் பார்த்த அந்த எல்லா அறிகுறிகளும் ஒரு புது பயங்கரமான போருக்கான முன்னோட்டமா? இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரியான சிக்கலான விஷயங்களை ஆழமா அலசி ஆராயிற எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்க எங்களை பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஆய்வுல சந்திப்போம். நன்றி.